இன்னும் எத்தனை பேருக்கு வந்துட்டு ப்ராப்பர் பிரஷிங் டெக்னிக் தெரியும்னு சொல்லி தெரில. அவங்க பண்றது தான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா முன்னாடியும் பின்னாடியும் மேல தேய்ச்சுட்டோம்னா, நம்ம பிரஷ் கிளீன் ஆயிடுச்சு. பிரஷ் 5 விரல் வச்சும் புடிச்சுட்டு, நம்மளோட ஃபோர் ஆர்ம், எல்போ, ஷோல்டர்லேருந்து நல்லா பிரஷர் குடுத்து பிரஷ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பிரஷிங் கிடையாது. நீங்க பிரஷ்ஷ வச்சு மேல இருந்து கீழ் நோக்கி ஸ்வீப் பண்ணணும். கீழ இருந்து மேல் நோக்கி ஸ்வீப் பண்ணணும். அதுக்கப்புறமா எக்ஸ் ஷேப்ல பிரஷ் பண்ணணும். கண்ணாடிய பார்த்து பிரஷ் பண்ணணும். ரொம்ப வேகமா மேல கீழ தேய்க்கிறதுனால எந்த பயனுமே இல்ல. ஸோ நீங்க மேல கீழ வேகமா தேய்க்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த ஈர ஒட்டி படிஞ்சிருக்க ஃபுட் டெப்ரிஸ் வந்துட்டு உள்ள ஈருக்குள்ள இறங்கிரும். நம்ம பல்ல சுத்தி நம்ம நகத்துக்கும் சதைக்கும் நடுவுல சின்னதா ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி ஒரு கேப் இருக்கும். வேகமா இப்படி மேல கீழ பிரஷ் பண்றப்போ உள்ள போயிரும். ஸோ வாய் கிளீன் ஆகாது. வாயிலிருந்து வர ஸ்மெல் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ பெட்டர் ஒரு டென்டிஸ்ட் கன்சல்ட் பண்ணி கிளீன் பண்ணிக்கோங்க. பல்ல கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை டென்டல்னால இல்ல அப்படின்னா, வயிறு புண்ணுனால கூட அந்த மாரி வாய் துர்நாற்றம் வரலாம்.